ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேங்காக ஒரு ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே பார்த்தீங்கன்னா மூணார் போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா குரூப் மாதிரியும் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு சில குரூப்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுவாங்க, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ட்ரிப் வந்து சரி அந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கும். சரி போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் குரூப்பில் ஓப்பன் பண்ணோம். சரி கடைசியில் போக மாட்டேன்னு நினச்சேன். இப்போ வரைக்கும் போக மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தா போகிறோங்க. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு ட்ரிப் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து லாஸ்ட்டாக எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். நான் ஒழுங்காக ஓட்டுவாங்களா என்னன்னே தெரியல. அவங்கள நம்பி நானும் போகிறேன். போகலாம், எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோட எப்போ ட்ரிப் போனீங்கன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரிப்புக்காக நான் என்னென்ன கொண்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா. இது வந்து SJ கேம் 10X சொல்லிட்டு மாடல். இது நான் வாங்கும்போது 14,000 சம்திங். இது அது அப்புறம் கேமரா சோனி வச்சிட்ருக்கேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது உள்ள மைக்கு. அப்புறம் லென்ஸு 20-25 வரும். அது இதெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக உட்காந்துருக்கேன். வரேன்றானுங்க. இன்னும் வர மாதிரி தெரியல. இல்லை கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டு வாங்கலான்னு தெரியல. 9 மணிக்கு போகலாம் நானுங்க. அப்புறம் 10 மணிக்கு போகலாம் நானுங்க. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு போனால் தான் சரி அங்கே லேட்டாக ரீச் ஆகலாம் அப்படின்னானுங்க. இப்போ 10:30 மணி தாண்டி 11 மணி ஆகுது. எப்போ போய் சேருவோன்னு தெரில. ஒரு வழியாக வந்தாச்சு. ஏன்னா நைட்டில் சாமி மாலை போட்டிருக்கானா? நான் 2 பாட்டு அப்படி தான் இருக்கும். பைபாஸ் வர வரைக்கும் ஹை பைபாஸ் போட கொடுக்கலாம். ஒரு நதி ஒரு போர் நதி தான். நம்மளை சுற்றி நிற்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒன்றும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போது மணப்பாறை வந்திருக்கோம். இங்கே டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்கோம். இதுக்கு மேலே vlog கண்டினியூ ஆகுமான்னு தெரில. ஏன்னா எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு நான் உங்களை மூணாரில் நான் பார்க்குறேன். இங்கே பின்னாடி மலை தெரியுதுங்களா? அதுதான் கொடைக்கானல். அது அந்த சைடு வந்து கொடைக்கானல் ஃபுல்லாக. நீங்கள் யாரோட இங்கே ட்ரிப் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. இவன் பேர் பார்த்தீங்கன்னா லோகேஷ். இவன் பேர் வந்து அரவிந்தன். அதுக்கப்புறம் ஸ்ரீ அரவிந்த். இவனை வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ட்ரோன் பைலட் யார் பார்த்தீங்கன்னா விஷ்ணு. அது அவங்க வந்து விஷ்ணு அவங்களோட கசின்ஸ், அவங்க ஒய்ஃபு ஃபேமிலி அப்படியே டோட்டலாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரிப் வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 காரில் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ நல்லா இருக்குது. இந்த சுற்றி மலை பின்னாடி வந்து கொடைக்கானல் மலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தால் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறேன்ட்டு மேலே போயிட்டானுங்க. ஃபுல்லாக அந்த சுற்றி மலையாக இருக்குது. அதை வந்து வீடியோ எடுக்கிறானுங்களா அங்கே போயிட்டு. மக்களே மூணார் கிட்ட வந்தாச்சு. என்னடா வண்டி வர்றதே தெரியல. மக்களே இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. எதிர்க்க வர வண்டி கூட தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு மிஸ்டாக இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் இருக்குது. நான் கேமரா கொண்டு வந்தேன். ஆனால் இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் கேமரா வந்து என்னால் வெளியே யூஸ் பண்ண முடியல. emotions ever torn so deep, falling
காய்ஸ் ஆக்சுவலாக மூணார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரே மிஸ்டாக இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க நீங்களும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கல. சரி மழை இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. சுற்றி பாருங்களேன், ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூப்பாறை அந்த ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. அந்த வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுக்காக அந்த ஒரு ட்ரோன் ஷாட் 3, 2, 1 பாருங்கள். இங்கே வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. டீ எஸ்டேட்டு நடுவில் ரோடு, அப்புறம் டீ எஸ்டேட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. காலையில் வந்து எல்லோரும் ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக மழை தான். செம்ம ஸ்பாட்டு மக்களே, வேற லெவலில் இருக்கு. ஒரு வழியாக ஒரு 12 ஹவர் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் பார்த்தீங்கன்னா நினச்சே பார்க்கல இந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா பசங்க தான் புக் பண்ணாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இருக்க ரூம். இது வந்து பால்கனி, கீழே ஒரு ரூமு, மேலே ஒரு ரூமு. இந்த கார் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஈஸியாக பார்க் பண்ணியிருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. இங்கே ரோடு பாருங்களேன், அப்படியே கீழே போவோம். சாலட் காட்டேஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த காட்டேஜ் ஓனர் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்லி டைப். நாங்கள் வந்ததுமே ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்துட்டாரு எங்ககிட்ட. அதாவது பண்ணிக்கோங்க, பாடிக்கோங்க, பாட்டு போட்டுக்கோங்க, டான்ஸ் ஆடிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. அவருடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நான் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ரூம் அவைலபிலிட்டி இருக்கான்னு. ரூம் பார்த்தீங்கன்னா 6 பசங்க ஸ்டே பண்ணுற மாதிரி கரெக்டாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு படி இருக்குது. இதுக்கு மேலே ஏன்னா இங்கே ஒரு பெட்டு மேலே. சூப்பர்ல. இப்போ ரூமோட பால்கனி, அந்த பால்கனி அப்படியே ஸ்லைட் டோர் ஓப்பன் பண்ணோம்னா வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வியூ. அப்படியே மவுண்டைன் வியூ. இது பார்த்தீங்கன்னா வெளியே சிட் அவுட் ஏரியா. நைட்டில் வந்து கேம்ப் ஃபயர் எல்லாம் பண்ணிக்கலாம் போல். அங்கே போட்டிருக்கு கேம்ப் ஃபயரு, டிஜே. 1 ஹவருக்கு வந்து 500 எக்ஸ்ட்ரா. அது சூப்பராக இருப்பாருங்க. இந்த கேம்ப் ஃபயர் பண்ணிக்கலாம். செம்ம லேட் ஆகிடுச்சு. சீக்கிரம் வருவோன்னு எதிர்பார்த்தோம், பார்த்தா லேட்டாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிடும். Okay guys, come on.